அன்பான சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பார்த்து சரி, இந்த நாளுக்குள்ள காரியம் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் கிருபையின் பிரமாணத்தில் இன்று 12ஆம் நாள். இங்கே வார்த்தை பார்த்து, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சகங்களின் கனிகளை புசிக்கலாம். இந்த பார்த்து சரி, இதற்கு முன்பாக நோக்கி, இந்த நோக்கத்துக்குள்ள காரியத்தையும் பார்த்துக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே பார்த்தீங்கன்னா, அவர்களை நோக்கி அதே மாதிரி ஆசீர்வாதமும் முதலாக மனுஷனுக்கு தான் கொடுத்தார். மற்றவர்களுக்கெல்லாம் அவர் வார்த்தையின்படியே பெருகினது. அதுக்கு அடுத்த 30ஆம் வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் இங்கே 28 தான் முதலாக தேவன் அவர்களை நோக்கி, இதை நோக்கி என்பது பார்த்தீங்கன்னா நோக்கம் சித்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வார்த்தை கூட வரும், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான காரியங்கள் உனக்கு அறிவிப்பென்பார். என்னை நோக்கி, அந்த நோக்கம், இந்த நோக்கி என்பது நோக்கம். இந்த நோக்கத்தினுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனை நோக்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு என்றால் நம்முடைய சிந்தனைகள் உலகபூர்வமானதாக அல்லாமல் ஒரே சிந்தையாக என் தேவனிடத்தில் மாத்திரமே எனக்கு நற்கிரிகைகள் அவரிடத்திலிருந்து எனக்கு வரும். இது நமக்கு இப்படி அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது சரி, அதில் நம்மளோட உறுதி, நம்மளோட நோக்கம் வேறு எங்கும் இல்லாமல் ஒரே நோக்கமாக இருக்கணும். அப்படின்னு இருந்தான்னா நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்றாரு. இதே காரியத்தை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் அது ஸ்திரீயை நோக்கி, சர்ப்பம் ஏன் ஸ்திரீயை நோக்குச்சுன்னா, சர்ப்பத்துடைய நோக்கம் என்னவென்றால், தேவன் இவர்கள் 2 பேரை சகலத்தையும் உண்டாக்கிட்டு இவங்க 2 பேரை எதுக்காக, என்ன காரியத்திற்காக இவர்கள் இருவரையும் இவர்களுக்காக ஒரு பூமியே உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இதற்கு உண்டான நோக்கம், அப்போ இவர்கள் மீது வைத்த என்ன சித்தம், இதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அதே காரியமாக சர்ப்பம் அந்த ஸ்திரீயை நோக்கி. சரி, இப்போ வசனத்துக்குள்ள வரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சகங்களின் கனியை புசிக்கவும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சகங்களின் கனிகளை புசிக்கலாம், இப்படி தேவன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ பார்த்து என்ற வார்த்தையின் போதுதான் நம்முடைய நோக்கம், நேற்றைய தினத்தில் கூட இதை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். நம்ம செல்லுகிற நோக்கத்தை விட்டு சாலைகளில் நடக்கிற ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய காலங்களும் எல்லாம் கடந்து போகிறோம், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தப்பி போகிறோம். இங்கே எப்பொழுது அவள் சர்ப்பத்தை பார்த்தாலோ விழுந்தாள், உலகத்தில் உள்ள விழுந்தது, இச்சை விழுந்தது. அதாவது பரிசுத்தமான தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு இந்த காரியத்தை அவள் விழுந்த காரியம் பார்த்து
சர்வ லோகமும் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த வசனத்துக்குள்ள சரி சகலமும் எல்லாமே இந்த ஒரு வார்த்தையில் தான் நம்மை தீர்மானிக்கிறது. பரலோகமா பாதாளமா என்று இந்த பார்த்து என்ற ஒரு வார்த்தையில் தான். ஏனென்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், வார்த்தையை நன்கு உள்வாங்கிக்குங்க. இங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்தில், ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள். இதுதாங்க இந்த பார்த்து என்ற ஒரு காரியத்தின் மூலியமாக தான் தேவனுடைய நோக்கமே. அந்த நோக்கத்தை இவன் எடுத்து பயன்படுத்துவதற்கு இவள் பார்த்தாள் இல்லையா, ஒரே ஒரு பார்வைதான். அதற்குள்ளாகத்தான் சர்வலோகமும் இந்த பார்த்து என்ற ஒரு வார்த்தைக்குள்ளாகத்தான் சகலமும் பாவத்துக்குள்ளானது. ஏனென்றால் எல்லா பாவத்திற்கும், சகல பாவத்திற்கும், உலகத்திலிருந்து உண்டாகிற சகல பாவத்திற்கும் இந்த பார்த்து என்ற ஒரு காரியம்தான். அதே ஒரு கண் தெரியாத ஒரு குருடர், அந்த கண்ணு தெரியாத ஒரு குருடர்கிட்ட நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்கள். அவர் தடவி பார்த்துட்டு சரியாக இந்த நோட்டு 100 ரூபான்னு சொல்லுவார். இது பேர் தாங்க உணர்வு. அதே பார்த்து என்பது, ஒருவர் கையில் நம்ம கஷ்டத்தில் இருப்போம், ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். ஒருவர் கையில் நல்லா கட்டு கணக்காக பணம் இருக்கும். அந்த பணம் அதை பார்ப்பதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த கட்டு கஷ்டத்தில் இருந்தவர் அதை பார்க்காத வரைக்கும் அவர் மனசில் எந்த ஒரு பாவ செயலும் இல்லை. ஆனால் அதை கண்களால் கண்ட உடனே இவருக்கு என்ன தோணும் என்றால், நாம் அதை அபகரித்து கொண்டு இல்லை திருடலாம், நம்ம கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிடும். இது தாங்க இந்த பார்த்து, இந்த பார்வையில் தான் சகல இச்சைகளும் எல்லாமே. ஒருவன் பாவத்துக்கு உள்ளாவதற்கு இந்த பார்த்து, கண்களால் நாம் பார்க்கும்போது அடுத்த நொடியிலிருந்து ஆவி ஆத்மா சரீரம் இது முழுவதுமாக பாவத்துக்குள்ளாக ஆயிரும். இங்கேருந்து தான் உலகத்துடைய பாவத்துடைய காரியமே தொடங்குச்சு. சரி, இந்த நாளுக்காக ஆவியான வெளிப்படுத்தின ஞானத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளைய தினம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை குறித்து நாம் காண்போம். அதற்கு ஆவியான உதவி செய்வார். ஆமேன்.